இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் அஸ்டோகண்ணன். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கன்னி லக்னத்துடைய குணாதிசயங்கள் என்ன, அந்த லக்னத்துடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோவுடைய தகவல் உடனுக்குடனே வந்துட்டுருக்கும். இந்த கன்னி லக்னத்துடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். காலதேவனுடைய இதுக்கு வந்து 6வது ராசியாக வரக்கூடியது அந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசியுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா, புதனுடைய காரகத்தில் வரக்கூடியது. இது புதனுடைய ஆட்சி வீடு. அதாவது புதனுக்கு ஆட்சி வீடு மட்டுமல்ல, உச்ச வீடும் கூட. அதாவது இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய, ஆட்சி மட்டுமல்ல உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் உள்ளது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் சொந்த வீட்டில் ஆட்சி பெறும். இந்த புதன் மட்டும் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் இருப்பார். அந்த அளவுக்கு வந்து வலிமையான ஒரு அமைப்பில் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமான இந்த புதன். இந்த புதனுடைய 2வது வீடான இந்த கன்னிங்கிறது அவருக்கு உச்ச வீடு. அதே போல் உங்களுக்கு பரம உச்ச பாகைகளில் உச்சம் பெறக்கூடிய வீடாகவும் மூலத்துரியோன வீடாகவும் அது இருக்குது. இந்த கன்னிங்கிறது அவ்வளோ வலிமை பெற்ற ஒரு புதனுடைய காரகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ராசியாக லக்னமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்தையே 3 பாதங்கள் வரும். கடைசி 3 பாதங்கள் வரும். அதாவது முதல் பாதம் சிம்மத்தில் விழுவும், மற்ற 3 பாதங்கள் இங்கே கன்னியில். அதுக்கு அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் இங்கே வரும். அதன் பிறகு செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் 2ஆம் பாதம் இங்கே வரும். இது ஒரு பெண் ராசி. அது போக பார்த்தீங்கன்னா இது ஒரு உபயராசி, இரட்டைத்தன்மையுடைய உபயராசி. இது ஒரு நிலராசி. இந்த அமைப்பில் வரக்கூடிய இது வந்து பொறுமை மிகுந்த ஒரு அமைப்பில் உள்ளவங்களாக இந்த லக்னத்துக்காரவங்க இருப்பாங்க. ராசிக்காரவங்க கன்னியா லக்னம்னா ராசினாலே பொறுமை மிகுந்தவர்களாக, ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் நெளிவு சுழிவு தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகல கலைகள்லையும் ஈடுபாடு உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அது பாடல்களாக இருக்கலாம், கலை இலக்கியமாக இருக்கலாம். எந்த ஒரு துறையிலையும் மெயினாக வந்து திரைத்துறை சார்ந்தது, கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் பாடல்கள், இசைத்துறை சார்ந்தது, எழுத்துத்துறை சார்ந்ததில் நிபுணத்துவம் பெறணுங்கிறதுல இவங்களுக்குள்ளே இருக்கும். பெரும்பாலும் இந்த ராசிக்காரவங்களுக்கு இயற்கையாக அந்த கவிதை கதைகளில் நாட்டம் அதிகம் இருக்கும். அதை இவங்களே எழுதுகிற அமைப்பில் இருப்பாங்க, இல்லைன்னா அந்த விஷயங்களை அதிகம் படிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி இவர்களுக்கு இறக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த ராசியுடைய சிம்பல் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குறிக்கக்கூடியதில் கன்னி ராசிங்கிறது பெண்ணை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். கன்னி பெண்ணை குறிக்கக்கூடிய அந்த நெளிவு சுழிவு, அதே போல் உங்களுக்கு நாணமச்சம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களுடைய நடை உடை பாவனை மற்ற இதுகளில் கூச்ச சுபாவம் கொஞ்சம் ஒன்றவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து விஷய நாணம்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் சார்ந்த விஷயங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, பல துறை சார்ந்த விஷயங்களை. காரணம், இந்த புதனுடைய உச்சம் பெறக்கூடிய தன்மையானது பார்த்திங்கன்னா அதி புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது சொல்கிறோம்ல, அந்த விஷயத்தில் இது உள்வாங்கிய ஒரு ராசியாக இருக்குது. அதனால் எந்த துறை சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாவது அவர்கள் மேலோட்டமாவது தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய கோபமாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய ஆசையாக எதையும் வெளிப்படுத்துறதுல இவங்க வந்து அதில் ஒரு நாகரிகமாக வெளிப்படுத்துகிற அமைப்பில் இருப்பாங்க. இல்லை அதே போல் அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் வெளிப்படுத்துறதுல ரொம்ப கவனமாகவும் ரொம்ப அழகாகவும் வெளிப்படுத்துவாங்க. அது எது விஷயமா இருந்தாலும் அவங்க ப்ரெசன்டேட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராசிக்குடைய அமைப்பில் வந்து கல்வி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான ராசி இது, கல்விகளில். அதே மாதிரி இந்த ராசிக்காரவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இரட்டை பேர்கள் அமையும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ராஜ்குமாருங்கிறது வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேராக இருந்தாலும் ஒரு இரட்டை பேர்களாக அமையும். அதாவது ஒரு பேர் வந்து கூப்பிடக்கூடிய பேராக இருக்கும், இன்னொரு பேர் வந்து முதல் பாதி பேர் வரும், இல்லை பிற்பாதி பேர் வரும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புனைப்பெயர்கள் சொல்லக்கூடிய பேர்களை வச்சு கூப்பிடக்கூடிய அமைப்பு இருக்கும்.
வீட்டில் ஒரு பேர், வேலை செய்யக்கூடியது அல்லது கல்வி பயிலக்கூடிய இடங்களில் ஒரு பேராக இருக்கும். இப்படி இயற்கையிலே இந்த இரட்டைத்தன்மை அதிகம் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் இரண்டு சிந்தனைகளோடு தான் அவங்க இருப்பாங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் இரட்டை சிந்தனைகள் தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், மைனஸாகவும் இருக்கும். ஒரு பிரச்சனைகள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை தனக்கு ஆதரவாக திருப்பிக் கொள்ளக்கூடிய அளவில் நுணுக்கம் தெரிந்தவர்கள் தன்னுடைய பேச்சு மற்றும் செயல்கள் மூலம் அதை அவங்க சாதிச்சுக்குவாங்க. அது போக இந்த கலைத்துறை சார்ந்தது சிறப்பாக இருக்குன்றிருக்கும். அதே மாதிரி பேச்சு மூலம் மற்றவர்களை கவர்ற ஒரு தன்மை இயற்கையாகவே இருக்கும். இவர்கள் பேச்சை மற்றவர்கள் கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு இவங்க பேச்சுக்களில் நல்ல நளினம் காட்டக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்களோட முரண்பாடுகள் அதிகம் வர வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோட அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் பலகீனங்கள். நான் சொல்லக்கூடியது முதல்ல சொன்னது பலம்னா இது பலகீனம். டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய இந்த பத்திரம் சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும். அது கல்வித்துறை சார்ந்த சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அல்லது இடம் நிலம் சார்ந்த பத்திரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது துறை சார்ந்ததில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதில் கவனமாக அவங்க இருக்கணும். அதே மாதிரி இவர்களுக்கு கடன் வாங்கியாவது ஆபரண நகைகளோ அல்லது விரும்பிய ஆடை ஆபரணங்களை சேர்க்கைப்படுறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அலங்காரம் செய்து கொள்றதுல இவங்க ரொம்ப பிரியராக இருப்பாங்க, அலங்கார பிரியராக இருப்பாங்க. அதுக்கு நேரம் அதிகம் செலவிடக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்களை அதான் முதலே சொன்ன மாதிரி கடன் வாங்கியாவது வாங்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வீடு நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதை விரும்பக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த இரட்டைப்படை தன்மை எல்லா பக்கத்துலேயும் பிரதிபலிக்கும். இந்த கன்னிக்கும் மற்ற அந்த மிதுனத்துக்கும், அதில் குறிப்பாக அந்த கன்னியை பின்னைக்கு பார்க்கறதுனால கன்னிக்குள்ள அமைப்பு இரட்டைப்படை தன்மையாக பிரதிபலிக்கும். அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களில் நுணுக்கம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அது கல்வி கற்றுதான் அவங்க இருக்கணும். படிக்க விட்டாலும் கூட பல பேர் அந்த துறை சார்ந்த நுணுக்கம் அவங்ககிட்ட இருக்கும். கல்வி அறிவே அவங்ககிட்ட இல்லாட்டியும் அந்த எந்த தொழிலுக்கு வேலைக்கு போகிறாங்களோ அதில் சீக்கிரமாக அந்த விஷயத்தை ஃபுல்லாக அவங்க அதனுடைய அதான் சொல்லுவாங்க அடிமுதல் முடிவரைன்ற மாதிரி அத்தனை விஷயங்களை எளிதில் இவங்க அதை கரகிச்சு அதை கற்றுக்கிறோம். குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளேயே கற்றுக்குவாங்க. சில பேர் சொல்கிறாங்களா 3 மாதத்தில் ஒரு துறையில் இப்போ இதாகிடலாம், 1 மாதத்தில் ஒரு துறையில் முன்னேறி வரலாம் அப்படின்ற புக்கெல்லாம் போகிறாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இவங்க குறிப்பிட்ட குறுகிய காலத்திலேயே அந்த விஷயங்களை ஞானம் கற்றுக்குவாங்க. எந்த தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த, வியாபாரம் சார்ந்த. அதே மாதிரி இவங்களுக்கு புத்திர அமைப்புகளில் இளமையிலே திருமணம் ஆகிறது சிறப்பு. அப்படி ஆனால் தான் புத்திர தாமதம் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புத்திர வகைகளில் தடை தாமதம் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலும் இந்த கன்னி லக்னம் ராசியை கொண்டவங்களுக்கு குழந்தை அமைப்புகளில் சிறிய தாமதம் ஏற்படலாம். அதே நேரத்தில் வரக்கூடிய உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஜாதகத்தில் வலுவான கிரக நிலை இருந்தால் இந்த அமைப்பு செயல்படாது. இருவருக்கும் அந்த அமைப்பு இருக்கும்போது தான் இந்த பாதிப்புகள் பெருசாக இருக்கும். அதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா குழந்தைகள் வகையில் இந்த மாதிரி சின்ன சின்ன தடை தாமதம் உண்டு. கணவன் மனைவி உறவு நிலைகள் அப்படிங்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தாமல் இருந்தால் பெரிய பாதிப்புகள் இல்லை இந்த லக்னத்துக்கு. காரணம் இது உபய லக்னங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும். கணவன் மனைவி உறவு நிலையில் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டால் பார்த்திங்கன்னா அது சிறப்பான அமைப்பில் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் அங்கே ஒரு சின்ன ஒரு மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி எதிர்பார்த்த அமைப்பில் மனஸ்தாபங்கள் அமைப்புகள் சிறப்பாக இருக்காது. ஒற்றுமைங்கிறது அவ்வளோ பெருசாக இருக்காது. அதனால் விட்டு கொடுத்து போகிற மனப்பாக்குலேயே இந்த உபய லக்னம் எப்போ இருக்குது தான் சிறப்பு. அதில் குறிப்பாக இந்த கன்னி லக்னத்துக்கு கணவன் மனைவி உறவு நிலைகளில் வயது வித்தியாசங்களில் கொஞ்சம் வித்தியாசங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. எல்லாருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த லக்ன ராசியாக இருந்து 7ஆம் அதிபதி வலுப்பெற்ற அமைப்பில் மற்ற சுக்கிரனில் செவ்வாயுடைய நிலைகளை பொறுத்து மாறுபடும். ஆனால் பெரும்பாலும் அந்த வயது வித்தியாச அமைப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. குழந்தை அமைப்புகளையும் தாமதம் உண்டு. இது ரெண்டும். அதுக்கு அடுத்தது தொழில் பார்ட்னர்ஷிப் செய்யலாமான்னா கண்டிப்பாக இந்த கன்னி லக்னமோ ராசியை கொண்டவங்க தொழில் பார்ட்னர்ஷிப் செஞ்சால் அது சிறப்பாக இருக்காது. கூட்டு தொழில் சிறப்பு இல்லை. அதே மாதிரி இந்த லக்ன ராசி கொண்டவங்களுக்கு நண்பர்கள் வகையில் எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா நண்பர்கள் வகையில் இவங்களுக்கு நன்மையை விட தீமைகள் தான் அதிகம் கிடைக்கும். அவர்களால் இழப்புகள் தான் அதிகம் ஏற்படும். அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி இவர்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடங்களாக தான் வரும். பெரிய நண்பர்களை விட வசதி, படிப்பு அல்லது கல்வி அமைப்புகள் மற்ற செல்வாக்களை கொஞ்சம் உயர்ந்த அமைப்பில் வருவாங்க. அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர் உலகில். அதுக்கு அடுத்தது இவர்களுக்கு நெருப்பு அல்லது
இந்த கரண்ட்னு சொல்லக்கூடிய மின்சார சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் பொருத்தமான முதலில் சொன்ன மாதிரி ஜாதக அமைப்புகளை பொறுத்து மாறுபடும். ஆனால் பெரும்பாலும் இந்த ராசி லக்னத்துக்காரவங்களுக்கு கரண்ட் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி மின்சார சம்மந்தப்பட்டதும் இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் சிறு சிறு காயங்கள், சிறு ஒரு இது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு தந்தை வழி அல்லது தன்னுடைய பாரம்பரியத்தில் உள்ள அமைப்புகளில் ஏதோ பேரளவுக்காவது ஏதோ சொத்துக்கள் கிடைக்கிறது, அதே மாதிரி அவர்களுடைய வழியில் வரக்கூடிய சப்போர்ட் கிடைக்கிறது. அது பண பொருளாதார அமைப்பு இல்லாமல் வேறு வகைகள்லையும் தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து வேறு விஷயங்கள்லையும் கிடைக்கலாம். அந்த அமைப்பில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இது இருக்கும். ஜாதகம் வலுப்பெற்றால் இந்த இது கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது இருக்கும். தந்தை வழி உறவுகள், அதே மாதிரி இந்த பூர்வ புண்ணிய தொடர்புடைய அமைப்புகளில் மூலம் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாக இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வியாபார அமைப்புகள் தான் இவங்களுடைய சிந்தனையாக இருக்கும். எப்பயுமே ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்ய விரும்புவாங்க. ஒரு தொழில் செய்தாலும் அதில் திருப்தி அடைஞ்சிட மாட்டாங்க. அதை மேற்கொண்டு இன்னொரு தொழில் செய்யணும், அந்த ஒரே தொழிலை வேறு இடத்துலையும் நம்ம அதிகப்படுத்தி செய்யணும், பிரான்ச் உருவாக்கக்கூடியது, அதாவது கிளையாக உருவாக்கி அதன் மூலம் லாபம் ஈட்டணுன்ற எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு. இப்படி வியாபார சிந்தனையில் இரட்டை நிலைப்பாடு இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்யணும், ஒன்றுக்கு மேற்பட்ட வியாபாரம் செய்யணுன்றது. பெரும்பாலும் வேலைக்கு போகிற அமைப்புகளை விட வியாபாரம் செய்கிறது, சொந்த தொழில் செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை இவங்க அதிகம் விரும்பக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி வெகுஜன தொடர்புடைய அரசியல் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும் உங்களுக்கு. கலைத்துறையை சார்ந்தது முதல்ல சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த அரசியல் சார்ந்தது, சங்க இயக்கங்கள், இந்த மாதிரி அமைப்புகளில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் இருக்கும். ஏன்னா அதில் இவங்க ஒரு பதவிக்கு புகழுக்கு வரக்கூடிய எண்ணங்களை இவங்களுக்குள்ள இயற்கையாக வர்றது சகஜம். அந்த மாதிரி லக்னம் தான் இந்த கன்னி லக்னம். அதுக்கு அடுத்தது இவர்களுக்கு பொருளீட்டக்கூடிய தன்மை ரொம்ப அருமையாக இருக்கும். காரணம் உங்களுக்கு எளிதில் பண வருமான அமைப்புகளை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு. முதலே சொன்ன மாதிரி தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பொருளீட்டக்கூடியது, அதாவது லாபம், ஒவ்வொரு விஷயத்துலேயும் லாபம் சம்பாதிக்கிற ஒரு தன்மை இயற்கையாக இவங்களுக்குள்ள ஊறி போன ஒரு விஷயம். அது ஏதோ ஒரு விஷயங்களில் லாபங்களை எளிதில் சம்பாதிப்பாங்க. மற்றவர்களுக்கு சிரமப்படுறது இவங்களுக்கு எளிதில் வரும். அந்த அமைப்பு சிக்கனத்தை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கிற ஒரு லக்னமாக அது இருக்குது. இந்த லக்னத்துக்கு பொறுத்தவரை சிக்கனத்தை கடைபிடிப்பாங்க. எதுலேயும் பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து டைம் எடுத்து செலவு பண்ணுவாங்க. அதுதான் இவங்களுக்குள்ள ஒரு ப்ளஸ் மைனஸாகவும் இது ரெண்டுமே ஒன்றா இருக்குது. ரெண்டுமே அதுதான் விஷயம். அப்போ இவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி உறவு நிலைகள், அதே மாதிரி நண்பர்கள் வகையில் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல், மற்ற உறவு நிலைகளில் நண்பர்கள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கணும். கூட்டுத்தொழில் அமைப்பு சிறப்பு கிடையாது. அதே மாதிரி மின்சாரம், மற்ற முதல்ல சொன்ன மாதிரி சின்ன சின்ன காயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அது போக இந்த புத்திர அமைப்புகள் தாமதம் ஆகிற அமைப்பு இருக்குது. இது மூலம் தான் இந்த விஷயங்களில் மைனஸ். அதே நேரம் இவங்களுக்கு வியாபார அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கன்னிக்கு. அப்படி பல விஷயங்கள் கன்னிக்கு இயற்கையாக நல்ல பலன்கள், மேன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கிறதுனால இவங்களுடைய போகிற இடத்துல, எந்த இடத்துல போனாலும் மற்றவர்களை எளிதில் வசீகரிக்கக்கூடிய, கவரக்கூடிய தன்மை உள்ளதாக இந்த கன்னிராசி இருக்குங்கிறது படிச்சுக்கோங்களே. நன்றி. நாம் அடுத்து ஒரு ராசிக்கான பலன்களை பார்க்கணும். நன்றி, வணக்கம்.